அண்மைச் செய்தி. விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏபிஎஸ் உடனான கருத்து வேறுபாட்டால் அதிமுகவிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மாலை சபாநாயகரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தொடர்ந்து விஜயபாஸ்கர் இபிஎஸ் உடனான மோதல் போக்கு காரணமாக தற்போது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான விவரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இவர் அதிமுக ஆட்சி காலத்திலே 10 ஆண்டுகளில் சுமார் 8-9 ஆண்டுகளுக்கு மேலாக சுகாதாரத்துறை அமைச்சராக செயல்பட்டவர். அதிமுகவை பொறுத்தவரையில மிக மிக முக்கியமான தலைவர்களில் நிர்வாகிகளில் ஒருவராக அறியப்பட்டவர். இவர் விரைவில் ராஜினாமா செய்ய இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் அவரது தரப்பில் இருக்கக்கூடிய சில நண்பர்களிடம் விசாரிக்கும் போது இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறார்கள். அதாவது அதிமுக தலைமையுடன் கடந்த 2 மாதமாகவே அவர் மிகுந்த கருத்து வேறுபாட்டில் இருந்து வருகிறார். அதிமுகவில் 2 அணிகளாக இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு செயல்பட்டு வந்தார்கள். அதாவது இபிஎஸ் தலைமையிலே ஒரு அணியும் எஸ்பி வேலுமணி தலைமையிலே மற்றொரு அணியும் செயல்பட்டு வந்தார்கள். எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியில் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். அவர் தொடர்ந்து அந்த அணியை வழிநடத்தி வந்தார்கள். இதற்கிடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று பிறகு 2 அணியும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அனைவரும் இபிஎஸ் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு கைகுலுக்கி சால்வை அணிவித்து கட்சியில இணைந்து கொண்டார்கள். ஆனால் இருவர், அதாவது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் சி வி சண்முகம் ஆகிய இருவர் மட்டும் இபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. அவர்கள் நேரடியாக விஜயபாஸ்கர் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அங்கே அவர்கள் அந்த மனுவை ஏற்கனவே அந்த தரப்பை இடைநீக்கம் செய்ய வேண்டும், தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கொடுத்திருந்த மனுவை அவர்கள் வாங்கி கொண்டு வாபஸ் பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கோ அல்லது இபிஎஸ்ஐ சந்திப்பதற்கோ முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் செல்லவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டு வருகின்றார். நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட பதிவினுடைய சாராம்சம், இபிஎஸ் செல்லக்கூடிய வழி என்பது வெற்றிக்கான பாதை அல்ல என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாத, எந்தவிதமான பாராட்டுதலும் இல்லாத தலைவருடன் எப்படி பயணிக்க முடியும் என்ற பொருளிலே அவர் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தனக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லை, கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய இடத்திலும் தலைமை இல்லை, இப்படி செயல்படக்கூடிய தலைமையுடன் அப்படிப்பட்ட கட்சியில் நாம் எப்படி செயல்பட முடியும் என்ற பொருளிலே அவரது அந்த பதிவு என்பது இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. தொடர்ந்து அதிமுகவிலிருந்தும் அவர் விலக இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. சமீப காலமாக பலரும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் என்று பலரும் தங்களுடைய கட்சி பொறுப்புகளையும் பல்வேறு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நோக்கி செல்கிறார்கள். சில பேர் திமுகவை நோக்கி செல்கிறார்கள். சி விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்தவரையிலே அந்த கட்சியில் அதிமுகவில் மாநாடு என்று சொன்னாலும், அதே போல பொதுக்குழு கூட்டமாக இருந்தாலும், மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை சிறப்பாக முடிக்கக்கூடியவராக அவர் செயல்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில தான் அவர் கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து விலகக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அநேகமாக இன்று அல்லது நாளை இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.